வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தலைவலி, உடம்பு வலி, வயிற்று வலி, வாந்தி இந்த மாதிரி உபாதைகள் வந்து போகும். சரி, இந்த நோய் வந்து யாருக்கெல்லாம் வரலாம்? சுயநினைவை குழந்தைங்க ஸ்லோவா இழக்க ஆரம்பிப்பாங்க, வலிப்பு வரலாம், பக்கவாதம் கூட வரலாம், சில குழந்தைங்களுக்கு கோமா போன்ற நிலைமையும் வரும். சரி, இந்த நோயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்பயுமே வந்து தொடர்ந்து இருக்கும் அந்த காய்ச்சல், ஒரு வாரம் 10 நாள் கூட விடாம இருக்கும். உடனே ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். சரி, பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன வழிங்க இருக்கு? 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து கொசுக்களை கட்டுப்படுத்தணும், அதாவது சோர்ஸ் ரிடக்ஷன்னு நாங்க சொல்லுவோம். நோய் தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டத்துக்கு பயணம் செய்தாங்கன்னா, குறிப்பா ஒரு மாதத்துக்கு மேல் அங்க தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டு போறது நல்லது. போன வருடம் கேஸ் இன்க்ரீஸ் ஆனதால இன்னொரு எக்ஸ்ட்ரா 7 மாவட்டத்தையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து அதுல சென்னை மாவட்டமும் அடங்கும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு தடவை தடுப்பூசி போட்டுட்டா வாழ்நாள் முழுக்க அதனுடைய பாதுகாப்பு இருக்குமா? 10 to 15 வருடம் வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் நக்கீர நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு பயமுறுத்துதலாக இல்லை, ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு வியாதி சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலும் அது சென்று விடுகிறதை தவிர்க்க முடியாமல் போகிறது. அப்படி என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்குறீங்களா? இது குழந்தைகளில் அதிகமாக காணப்படுகிற ஒரு வியாதி. இதை வந்து ஒரு பாலிஷ்டாக சொன்னால் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இல்லை மூளைக்காய்ச்சல் அப்படின்ட்டு தமிழில் நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறோம். இதை குறித்து பலவாறான பயமும் கவலையும் சில நேரங்களில் நம்முடைய மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை பகிர்ந்து கொள்ள நம்முடைய மருத்துவர், குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பிரியா பேப்லோ அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வரவேற்கிறோமா. வாங்க. நீங்கள் இப்போது எங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் சுலபமாக தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உங்களுக்கு கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், அதாவது ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்றால் என்ன? இது ஒரு வைரஸ் கிருமியால் மூளையை பாதிக்கும் ஒரு தொற்று நோயாகும். இதை ஏற்படுத்தும் வைரஸ் JE வைரஸ், அதாவது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் என்று கூறுவோம். முதலில் இந்த நோயை 1801 ஜப்பான் நாட்டில் முதலில் கண்டறியப்பட்டதால் இந்த பெயரை அழைக்கின்றனர். இது கொசு கடி மூலம் பரவுகிறது. ஒரு வகையான கொசு, குலெக்ஸ் மஸ்கிட்டோ என்று கூறுவோம். இந்த கொசு கடியால் இந்த நோய் பரவுகிறது. இயற்கையாகவே இந்த நோய் பன்றி மற்றும் கடல் பறவைகளில் பரவலாக காணப்படுகிறது. ஆனால் இந்த வைரஸ் கொண்ட கொசு எதேச்சையாக மனிதனை கடிக்கும்போது இந்த நோய் மனிதனிடமும் பரவுகிறது. ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுவது கிடையாது. இது தொடுவதாலோ அல்லது எச்சல் வழியாகவோ பரவுவது கிடையாது. இந்த நோய் எங்கு காணப்படுகிறது? இது பரவலாக கிராமப்புறங்களில், அதாவது ரூரல் ரீஜன்ஸில் நிறைய இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம பார்க்குறோம். நிறைய நீர் தேக்கம் இருக்கிற இடத்துல, பன்றிங்க வளர்க்குற இடத்துல, நெல் வயல்கள் பக்கத்தில், கரும்பு தோட்டங்கள் என்று கொசுக்கள் எங்கெல்லாம் பரவலாக இருக்கோ அந்த இடங்களில் இந்த இன்ஃபெக்ஷனை நிறைய பார்க்க முடியுது. தற்போது நகர்ப்புறங்களிலும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகரித்து வருகிறது. அதற்கு காரணம் வந்து நீர்த்தேக்கம் தான். சரி, இந்த நோய் வந்து யாருக்கெல்லாம் வரலாம்? இந்த நோய் வந்து 1 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு
நிறைய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக 5 வயதிலிருந்து 10 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அதிகம் பாதிப்பு வருகிறது. பெரியவங்களை பாதிக்குமா? பாதிக்கலாம். நோய் தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் வசிக்கிற பெரியவங்களை இது பாதிக்கலாம். அதே போல வெளி மாநிலங்களிலிருந்து பயணம் செய்து இந்த நோய் தாக்கம் இருக்கும் இடங்களுக்கு வருபவர்களையும் பாதிக்கலாம். இந்த நோயின் அறிகுறிகள் என்ன? இதை தெரிந்து கொள்ள நாம் 3 ஸ்டேஜாக அதை பிரிச்சுக்கலாம். ப்ரோட்ரோமல் ஸ்டேஜை, என்செஃபலைட்டிஸ் ஸ்டேஜை, கன்வலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நம்ம. இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரோட்ரோமல் ஸ்டேஜ் வந்து முதல் 2 அல்லது 3 நாட்களுக்கு இருக்கும். காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, வயிற்று வலி, வாந்தி, இந்த மாதிரி உபாதைகள் வந்து போகும். 2வது ஸ்டேஜ் வந்து என்செஃபலைட்டிஸ் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் வீரியம் உடையது. காய்ச்சல் வந்து இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அது இல்லாமல் மூளையை பாதிக்கிற அறிகுறிகள் தெரிய வரும். சுயநினைவை குழந்தைங்க ஸ்லோவாக இழக்க ஆரம்பிப்பாங்க. வலிப்பு வரலாம், பக்கவாதம் கூட வரலாம். சில குழந்தைங்களுக்கு கோமா போன்ற நிலைமையும் வரும். கண் பார்வை இழப்பு நேரிடலாம். அதே மாதிரி காது கேளாமை, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். சில குழந்தைங்களுக்கு கை நடுக்கும், ட்ரெமாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். தசை பிடிப்பு, டிஸ்டோனியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படலாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து கான்வலசன்ட் ஸ்டேஜ். இது வந்து குழந்தை ஸ்லோவாக வந்து அதோடைய நார்மலான நிலைமைக்கு திரும்பி வர்ற ஸ்டேஜ். இது ரெக்கவரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது கொஞ்ச நாள் ஆகும். இது 15 நாட்கள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட இந்த ஸ்டேஜ் நீடிக்கலாம். மெதுவாக குழந்தைகள் வந்து அவங்க சுய நினைவு திரும்ப ஆரம்பிக்கும், காய்ச்சல் நின்று போகும், அப்புறம் வலிப்பவும் நின்றுடும். இப்படி தான் இந்த நோய் வந்து போகுது. பெரும்பாலான குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெரி மைல்டு இன்ஃபெக்ஷன், ரொம்ப லேசான அறிகுறிகள் தான் இருக்கும். அதாவது வெறும் ஒரு 2 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் காய்ச்சல், உடம்பு வலின்னு சரியாயிட்டு போகிற குழந்தைகள் தான் ஜாஸ்தி. ஆனால் 1 in 250, அதாவது 250 இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதில் ஒருத்தருக்கு சிவியரான இன்ஃபெக்ஷன் வரலாம். அதாவது அவர்களுக்கு இந்த மூளையை பாதித்த அறிகுறிகள் வரலாம். சுயநினைவு இழத்தல், வலிப்பு போன்றவை ஏற்படலாம். அப்படியும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மீண்டு வர்ற குழந்தைங்களில் 20லிருந்து 30% வரை இருக்கும் குழந்தைங்களுக்கு நிரந்தர நியூரோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது அவங்களுக்கு கண் பார்வை இழப்பு, வலிப்பு, இந்த ட்ரெமாஸ், இந்த கை நடுக்கம் சொல்கிறோம் இல்லையா, அது டிஸ்டோனியா, அதாவது தசை பிடிப்பெல்லாம் நிரந்தரமாகவே அவங்களுக்கு, பக்கவாதம், இதெல்லாம் நிரந்தரமாகவே கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த நோயின் வீரியமோட தன்மையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதற்குரிய பாதுகாப்பு முறைகளை நாம் கடைப்பிடிக்க முடியும். சரி, இந்த நோயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்பயுமே வந்து நோய் தாக்கம் அதிகம் உள்ள மாநிலங்கள்லேயோ மாவட்டங்கள்லேயோ குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இருக்கும் அந்த காய்ச்சல், 1 வாரம் 10 நாள் கூட விடாமல் இருக்கும். அது இல்லாமல் மூளையை பாதிக்கும் அறிகுறிகளும் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷனை சஸ்பெக்ட் பண்ணி உடனே ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். முதுகு தண்டு நீரை எடுத்தும் பரிசோதிக்கலாம், இரத்த பரிசோதனையும் செய்யலாம். IgM ELISA மூலம் நாம் இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். அரசு மருத்துவமனைகள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை இந்த டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கார்பரேஷனுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இது நோட்டிஃபையபிள் டிசீஸ், அதனால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நாங்கள் கொடுக்குறதெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். குழந்தைக்கு ஃபீவர் இருக்கா, காய்ச்சலுக்கு மருந்து, பேராசிட்டமால் மருந்து கொடுப்போம், குளுக்கோஸ் ஏற்றுவோம், IV ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். குழந்தைக்கு வலிப்பு வருதா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளை கொடுப்போம். சில நேரம் வந்து மூச்சு விடுற பிரச்சனைங்க குழந்தைகளுக்கு வரலாம், அப்போ வந்து வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கே வழிய ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு இந்த இன்ஃபெக்ஷனுக்கு கிடையாது. அதனால் இதை பாதுகாப்புன்றது மிகவும் முக்கியம். ஏன்னா இந்த நோய்க்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
இது வராம பாதுகாத்துக்கிறது பெட்டர். சரி, பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன வழிங்க இருக்கு? 2 வழி இருக்கு. ஒன்று வந்து கொசுக்களை கட்டுப்படுத்தணும், அதாவது சோர்ஸ் ரிடக்ஷன்னு நாங்கள் சொல்லுவோம், அது ஒரு வழி. 2வது வழி வந்து தடுப்பூசி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோர்ஸ் ரிடக்ஷனை பார்ப்போம். எப்படி இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறது? கொசுக்கள் வந்து தண்ணி தேங்கின இடத்துல தான் இனப்பெருக்கம் செய்யும். அதனால் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். வீட்டை சுற்றி சுற்றுப்புறம் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். ஓவர் ஹெட் டேங்க் நிறைய பேர் மூடாமல் இருக்கிறீங்க, சம்பு க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது, வெளியில் ஓப்பன் ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சரி செய்யணும். வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூத்தொட்டி வச்சுருக்கீங்களா, அதில் நிறைய தண்ணி இருக்கா, அதெல்லாம் இந்த தண்ணி தேக்கத்தில் கூட இந்த கொசுக்கள் பரவலாம். ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்க தட்டில் சம்டைம்ஸ் தண்ணி இருக்கும், அதில் கூட இந்த கொசுங்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். ஒரு சின்ன மூடி தண்ணி இருந்தால் கூட போதும், அதில் முட்டையிட்டு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல சுத்தம் பண்ணி நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அதுதான் முதல் வழி. வீட்டுக்குள்ளேயும் நம்ம நெட்லான் போட்டுக்கலாம். இரவு படுக்கும்போது கொசு வலைங்க பயன்படுத்திக்கலாம். மஸ்கிட்டோ க்ரீம்ஸ், ரிப்பல்லன்ஸும் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் முக்கியமாக வந்து முழுக்கை சட்டை அணிய வேண்டும். இரவில் தூங்கும்போது கொசு அதிகம் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஷர்ட் வந்து போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த ஆடைங்க மூடி இருந்தால் கொசு கடித்தல் வந்து நம்ம கடிக்காமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம தடுப்பூசிக்கு வரலாம். ஜேஇ வேக்சின், ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வேக்சின் வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. இது வந்து ஒரு பழைய புதுசான இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஒரு 10லேருந்து 15 வருடமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. அதனால் தடுப்பூசியும் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் இந்த தடுப்பூசி கிடைக்குது. இது ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா 90% ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த தடுப்பூசியை போடுறதுனால நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு வேளை வந்தாலும் அது ரொம்ப சிவியராக இல்லாமல் லேசாக வந்துட்டு போயிடும். அதுதான் இந்த தடுப்பூசியோட மகிமை. சரி, நம்ம அரசு மருத்துவமனைகள்லையும் இந்த தடுப்பூசி போடுறாங்க, தனியார் மருத்துவமனைகள்லையும் போடுறாங்க. நோய் தாக்கம் வந்து அதிகம் உள்ள மாவட்டங்களில் இந்தியன் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பிரகாரம், அட்டவணை பிரகாரம் எல்லா குழந்தைகளுக்கும் அரசு மருத்துவமனைகளில் முதல் டோஸ் வந்து 9 மாதத்தில் தட்டம்ம தடுப்பூசியோடு சேர்த்து போடுவாங்க. 2வது டோஸ் வந்து 18வது மாதம், அதாவது 16லேருந்து 18 மாதத்துக்குள்ள 1.5 வயசு தடுப்பூசி பூஸ்டர் போடுறதுக்காக குழந்தைங்க வரும்போது 2வது தவணையை கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள்லையும் நம்ம இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். தனியார் மருத்துவமனைகளில் 12 மாதத்தில் ஃபஸ்ட்டு டோஸும் 13வது மாதத்தில் 2வது டோஸும் நாங்கள் கொடுக்குறோம். சரி, விடுபட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்சப் வேக்சினேஷன்னு சொல்கிறோம். குழந்தைங்க போடாமல் விட்டுட்ட குழந்தைங்க எந்த வயதிலும் போட்டுக்கலாம். 2 டோஸ் கொடுக்க வேண்டும், 1 மாத இடைவெளியில். இதுதான் வந்து இந்த வேக்சினோட ஷெட்யூல். சரி, பெரியவங்க இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா? தாராளமாக இந்த ஊசியை போட்டுக்கலாம். யாரெல்லாம் போட்டுக்கலான்னா, முக்கியமாக இந்த ட்ராவலர்ஸ், அதாவது பயணம் செய்கிறவங்க, நோய் தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டத்துக்கு பயணம் செய்தாங்கன்னா, குறிப்பாக 1 மாதத்துக்கு மேல் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டு போகிறது நல்லது. 2 டோஸை 1 மாத இடைவெளியில் போடணும். இந்த தடுப்பூசி வந்து முடிஞ்ச அளவு பயணம் செய்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஷெட்யூலை முடிச்சுட்டு போகிறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் அதோடைய பாதுகாப்பு ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கேட்கலாம், இந்த தடுப்பூசி சேஃபா, அச்சம் இருக்கா அப்படின்னு. தைரியமாக தாராளமாக போட்டுக்கலாம். இந்த தடுப்பூசினால் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. மேக்சிமம் வந்தால் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல லேசான ஒரு வலி 1 நாள் இல்லை 2 நாள் இருக்கும், காய்ச்சல் 1 நாள் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ரொம்ப சேஃபான வேக்சின் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் கேசஸ் வந்து போன வருடம் கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 15 மாவட்டங்களில் நம்ம அரசு, இந்திய அரசு வந்து ரெகுலராகவே இந்த தடுப்பூசியை வீரியம் அதிகம் உள்ள மாவட்டங்களில்
எல்லா குழந்தைங்களுக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி 2 டோஸ் அரசு மருத்துவமனைகளில் போட்டுட்டு வராங்க. போன வருடம் கேஸ் இன்க்ரீஸ் ஆனதால இன்னொரு எக்ஸ்ட்ரா 7 மாவட்டத்தையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து, அதில் சென்னை மாவட்டமும் அடங்கும். போன வருஷத்துலேருந்து சென்னை மாவட்டத்தையும் சேர்த்து தொடர்ந்து இவங்களுக்கும் அரசு மருத்துவமனையில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு வராங்க. அதற்கு முதற்கட்ட வேலையாக போன வருடம் 2 சிறப்பு முகாம்கள் அரசு செஞ்சாங்க. அதில் வந்து முதல் கட்ட முகாமில் வந்து 5லேருந்து 13 வயது குழந்தை வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் 1 வயதுலேருந்து 5 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு அரசு வந்து இந்த தடுப்பூசியை போட்டு விட்டுருக்கு. இது இல்லாமல் நம்மளுக்கு எப்போனாலும் தனியார் மருத்துவமனையில் நம்ம குழந்தை நல மருத்துவரை அணுகி எப்போ வேண்டுமானாலும் இந்த தடுப்பூசியை நாம் போட்டுக்கொள்ளலாம். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. 600லேருந்து 800 ரூபாக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் செலவு. அதனால் நீங்கள் தைரியமாக இதை போட்டுக்கலாம். பாதுகாப்பே சிறந்தது. அதனால் நம்மளுக்கு தெரியுது இந்த தடுப்பூசி போட்டால் இந்த இன்ஃபெக்ஷன் வராதுன்னு தெரியுது. அதனால் நம்ம தைரியமாக இந்த தடுப்பூசியை நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நன்றி. நன்றிம்மா. நீங்கள் மிக தெளிவாக எங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கினீங்க. அதே சமயத்தில் சில கேள்விகளும் வரலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு தடவை தடுப்பூசி போட்டுட்டா அது வாழ்நாள் முழுக்க அதனுடைய பாதுகாப்பு இருக்குமா? குழந்தைகளுக்கு ஒரு இம்யூனிட்டி வில் லாஸ்ட் 10லிருந்து 15 வருடம் வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பூஸ்டர் டோஸ் போடலாம். ஆனால் அதுக்கு இன்னும் ஆராய்ச்சிங்க ட்ரையல்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரே தடவை 2 டோஸ் போட்டால் போதும், அந்த ஒரு ஷெட்யூல் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது அரசாங்கம் ஒரு பாதுகாப்பாகவோ அவங்களுடைய பின்னாடி புனரமைப்பு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது வச்சுருக்காங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறைய குழந்தைங்க வந்து இந்த நரம்பு மண்டல சம்மந்தமாக ஒரு பெர்மனண்ட்டான ஒரு டிசேபிலிட்டியோடு அவங்க வாழக்கூடிய கட்டாயத்துக்கு வராங்க இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு? அரசு மருத்துவமனைகள்லேயே வந்து சைல்ட் கைடன்ஸ் கிளினிக், ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு இப்போ. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸை தாராளமாக நம்ம குழந்தைங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு எல்லாமே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அங்கே அவங்க தேவைப்பட்டால் அணுகி அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை அவங்க கண்டினியூ செஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன பிரகாரம் இது செல்ஃப் லிமிட்டிங்காக இருந்தாலும் நாட் வித்தவுட் எனி டிசபிலிட்டி அப்படின்றதில் ரொம்ப நீங்கள் அதை அழுத்தமாக சொன்னது எதுக்காகன்ட்டா, இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இந்த குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி ப்ரிவென்ஷன் இஸ் தி ஒன்லி பெனிஃபிட். அதுதான் நம்ம செய்யணும். என்ன வந்துட்ட பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் அது எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். எனவே இந்த தடுப்பூசி போட்டு குழந்தைகளை காப்பாற்றுவதில் கண்டிப்பாக நீங்கள் முன் வரணுன்றது தான் அது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒன்ஸ் வியாதி உள்ளே வந்துருச்சு, அந்த மூளையை தாக்கப்பட்டுருச்சுன்னு வரும்போது அதனுடைய அவுட்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சைல்டு மேபி பெர்மனென்ட்லி டிசேபிள்டு சைல்டாக கூட மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது காலம்பூரா நம்ம கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இந்த குழந்தை எப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்ற ஒரு சலிப்புத்தன்மையோடு கூட வளர்கிற குழந்தைகள் நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் தடுத்து முன்னாடியே நீங்கள் அதை தடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ரியலி இந்த மாதிரியான வியாதிகளுக்கு வருமுன் காப்பது தான் சிறந்த வைத்தியம். அதை நீங்கள் மனசில் வச்சு இந்த வேக்சின் போடுறதில் நீங்கள் தமிழ்நாடு எப்பயுமே அதில் முன்னாடி நிற்கிது. இருந்தாலும் இந்த ஜப்பானுக்கு உள்ள ஒரு வியாதின்னு நினைக்காதீங்க. அங்கே கண்டுபிடிச்சதுனால முதல் குழந்தைய அங்கே பதிவானதுனால அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்களே தவிர இந்த வைரஸ் கிருமி வந்து எல்லா பக்கமுமே இருக்குது. டாக்டர் அம்மா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொன்னாங்க, மனிதன்லேருந்து ஒரு மனிதன்லேருந்து இன்னொருத்தருக்கு போய் சேராது, அப்படி பரவுகிற வியாதி இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூ காய்ச்சலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்களோட பேசினாலும் இன்னொருத்தருக்கு வருது. கோவிட் அப்படித்தான். ஆனால் இந்த மாதிரி வைரஸ் வந்து அந்த கொசு மூலமாக தான் இன்னொருத்தருக்கு பரவும். எப்படி இந்த டெங்கு காய்ச்சல் வருதோ அதே போல தான். ஸோ எப்படியெல்லாம் எங்கெல்லாம் நம்ம கவனமாக பாத்திரங்களை மூடி வைக்கணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக மேடம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று மேடத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.